பக்தின்னா என்னன்னு கேட்டான். ஒரு சீடன் போய் குருவிடத்துல கேட்கிறான், பக்தி என்றால் என்ன? அவர் என்ன பண்ணாரு, வாடான்னு ஒரு ஆத்தங்கரைக்கு கூட்டிகிட்டு போய் அவன் தலையை பிடிச்சி ஆற்றுல தண்ணிக்குள்ள அழுத்தினார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணீரிலே இருந்து அவன் தலையை வெளியில் எடுத்தார். இப்போ அந்த சீடர் குருவை பார்த்து கேட்டான், குருவே, நான் பக்திக்குத்தானே விளக்கம் கேட்டேன், பரலோகம் போவதற்கு வழியாக கேட்டேன், என்ன இப்படி தண்ணியில் பிடிச்சி அமுத்திட்டீங்களேன்னார். அவர் கேட்டார், தண்ணீருக்குள்ளே அழுத்தி இருக்கும் பொழுது நீ என்ன நினைத்தாய்ன்னு கேட்டார். அவன் சொன்னான், எப்படா இந்த ஆற்று தண்ணியிலேருந்து என்னை வெளியில் எடுப்பார் குருதேவர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. அதுதாண்டா பக்தி. என்ன தெரியுமா, இந்த உலகம் என்ற மிகப்பெரிய பிறவி பெருங்கடலுக்குள்ளே கடவுள் உன்னை அழுத்தி இருக்கிறான். எப்பொழுது இந்த பிறவி பெருங்கடலிலே இருந்து நாம் வெளிவருவோம் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அந்த நினைப்புக்கு பெயர்தான் பக்தி என்று சொன்னார். பக்கத்து ஊர் வாரியார் சாமியை சொல்லாமல் நாம் ஆன்மீக பொழிவை தொடங்க முடியாது. அவர் தான் பக்திக்கு அழகாக விளக்கம் கொடுத்தார். உள்ளமாகிய வயலில் ஆணவமாகிய காட்டை அழித்து, இதெல்லாம் ஒரு நாளைக்கு நடக்கிற விஷயம் இல்லை, உள்ளம்தான் வயல்னாரு. இந்த உள்ளத்துக்குள்ள ஆணவம்ங்கிற காடு மண்டி கிடக்குது, அதை முதல்ல அழிக்க பழகு. ஏன் ஓங்கி உயர்ந்த கோபுரத்தை கட்டினார்கள்? வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு திருக்குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது. அந்த கோவிலை பற்றிய ஆச்சரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. 216 அடி உயரத்திற்கு அந்த கோபுரத்தை அமைத்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் தமிழ் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து அவ்வளவு பெரிய கோபுரத்தை எழுப்பி இருக்கிறார். அதுவும் என்ன பெருமை தெரியுமா, 7 ஆண்டில் அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. வெறும் 7 ஆண்டிலே இவ்வளவு சிறந்த ஒரு கோயிலை கட்ட முடியுமா? இதை கட்டியவர்கள் யார் என்பது வியப்புக்கு உரியது. வெளிநாடுகளுக்கு படையெடுத்து சென்று அண்டை நாடுகளை வெற்றி கண்டு அங்கிருக்கக்கூடிய கைதிகளை கொண்டு ஏறத்தாழ 1,00,000 கைதிகளை கொண்டு அந்த திருக்கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது. சான்றோர் பெருமக்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த 7 ஆண்டுகளும் அந்த நாட்டில் போர் வராமல் இருந்திருக்குமா? எதிரிகள் படையெடுத்து வராமல் இருந்திருப்பார்களா? அப்ப போருக்கு உரிய வீரர்கள் நாட்டை காப்பதற்காக போருக்கு சென்று இருக்கிறார்கள். அந்த 7 வருஷம் வயக்காடை யாராவது வேலை செய்யாம கிடந்திருக்குமா? அப்ப வயலுக்கு உரிய வேலையை, உழவு தொழிலை செய்கிறவர்கள் அவர்கள் பணியை செய்திருக்கிறார்கள். கோயில் கட்டுவதற்கவர்கள் கோயிலை கட்டி இருக்கிறார்கள். இந்த 1,00,000 கைதிகளுக்கு உணவு வழங்க வேண்டும் என்றால் அவர்கள் திடீர் என்று இத்தனை பேருக்கு உணவு வழங்க உழவு தொழிலையும் உழவு செய்கிற நிலத்தையும் பல மடங்கு அவர்கள் இரட்டித்து செய்திருக்க வேண்டும். ஆக ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் தன்னுடைய நாட்டில் ஒரு ஆன்மீக பணியை செய்வதற்கு மற்ற எல்லா பணிகளையும் உடன் செலுத்தி இருக்கிறான். ஆகவேதான் ஓங்கி உயர்ந்த கோபுரத்தை கட்ட முடிந்தது. அப்படி ஓங்கி உயர்ந்த கோபுரத்தை எதற்கு கட்டினார்கள்? முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாக போவான் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டினார்கள். ஆகவேதான் சொன்னார்கள், பக்தியின் முதல் வேலை உள்ளமாகிய வயலில் ஆணவமாகிய காட்டை அழித்து. சரி, அடுத்தது அகங்காரம் என்ற கல்லை பிளந்து. மனசு முழுக்க அகங்காரம் கட்டி கிடக்குது. கோவிலுக்கு போனா கூட முதல் மரியாதை யாரு என்பதிலே தொடங்குகிறது சிக்கல். அகங்காரம் என்ற கல்லை பிளந்து மௌனம் என்ற வித்தை விதைத்து. பக்தியினுடைய முதல் படி என்ன? மௌனமாக இருத்தல். நான் பெரியோர்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள், வயது முதிர்ந்தவர்கள் வீட்டில் எவ்வளவுக்கெவ்வளவு பேசாமல் அமைதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமை கூடும். ஆனால் நம்ம அப்படி இருக்கமான்னா மாட்டோம். நமக்கு முன்னால் ஒரு தப்பு நடக்கும்போது அதை திருத்தணும் என்ற எண்ணத்தில் நாம் எதையாவது 2 சொல்லுவோம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க பெருசு சும்மா கடைன்னுவாங்க. இந்த சும்மா கடை மௌனம் என்ற வித்தை விதைத்து
அன்பு என்ற நீரை பாய்ச்சி ஞானம் என்ற பயிரை வளர்த்து, இப்ப ஞானம்ங்கிற பயிர் வளர்ந்தாச்சு, அதை எதெல்லாம் சாப்பிட வருதுன்னார். காமம், குரோதம், மதம், மார்ச்சரியம் என்ற பறவைகள் எல்லாம் அந்த ஞானம் என்ற பயிரை தின்ன வருகின்றது. இப்ப இதை எப்படி விரட்டி ஓட்டுறதுன்னா, இறைவனுடைய திருநாமங்கள் என்னும் கற்களை விட்டு எறிந்தால் அந்த பறவைகள் எல்லாம் ஓட விளையக்கூடிய கனியை பக்தி என்று வாரியார் சாமி பக்திக்கு அழகாக விளக்கம் கொடுத்தார். மகாகவி பாரதி பார்த்தான், யாரிடத்திலே பக்தி இருக்கிறதோ அவர்கள் பதட்டப்பட மாட்டார்கள். ஒரு பணியை பதட்டம் இல்லாம செய்யணும். இன்னைக்கு குழந்தைகள் முதற்கொண்டு டென்ஷன்கிறான். 3 வயசு பிள்ளை டென்ஷன்கிறான், 5 வயசு குழந்தைங்க டென்ஷன். என்ன காரணம்? உள்ளத்தை படபட வைக்கிற பணிகள் இன்றைக்கு அதிகம். ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு பதட்டமாக இருக்கிற நேரத்தில் வலது மூக்கை மூடிக்கொண்டு இடது மூக்காலே மட்டும் 10 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியிலே விட்டால் உங்கள் இதயம் பாதுகாக்கப்படும், பதட்டத்தன்மையில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் அப்படின்னு இன்னைக்கு தியானத்துல சொல்றான். இதத்தாங்க சொல்றான். பாரதி அழகாக சொன்னான், பக்தியுடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார், சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன், வித்தை கிரைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே. மகாகவி பாரதி விநாயக பெருமானிடத்துல இந்த வேண்டுதலை வைக்கிறான். பக்தியிலே திளைத்து கிடக்கிற எனக்கு இதெல்லாம் வேண்டும் அப்படிங்கிறான். ஒருத்தன் கோயிலுக்கு போனான், கடவுளை தரிசிக்கணும்னு போறான். பூட்டி இருக்குது கதவு. கடவுளை பார்க்க போறோம், சும்மா போகலாமான்னு ஒருத்தன் தலையில பெரிய கரும்பு கட்டை சுமந்துக்கிட்டு போறான் கடவுளுக்கு படைக்க. ஒருத்தன் நெல்லு கட்டை சுமந்துக்கிட்டு போறான். ஒருத்தன் புல்லு கட்டு, அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதை தூக்கிக்கிட்டு போறான் கடவுளுக்கு கொடுக்கணும். ஒருத்தன் கையை கட்டிக்கிட்டு நிற்கிறான். கடவுள் வந்து கதவை திறந்தார். நீ என்ன கொண்டு வந்திருக்கிற? நெல்லு கட்டு. நீ என்ன கொண்டு வந்திருக்கிற? கரும்பு கட்டு. நீ என்ன கையை கட்டிக்கிட்டு இருக்கிற? ரைட்டு. கடவுள் எல்லாரையும் போங்கன்னு அனுப்பிட்டு அந்த கையை கட்டிக்கிட்டு இருக்கிறவனை வந்து பக்கத்தில் கூப்பிட்டார். நீ எனக்காக ஒன்றும் கொண்டு வரலையான்னு கேட்டார். அவன் சொன்னான், ஏன் நான் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். என்ன? ஆணவம், கண்மம், பொய், லஞ்சம், லாவண்யம் இவ்வளவும் கொண்டு வந்திருக்கேன்னார். கடவுள் சொன்னார், மற்றவர்களை எல்லாம் அனுப்பிவிடுங்கள், இவனை மட்டும் என் பக்கத்தில் இருக்க வையுங்கள் அப்படின்னார். இந்த சுமந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் கோபம் வந்தது. இவ்வளவு நேரம் கட்டுக்கட்டா இதெல்லாம் சுமந்துக்கிட்டு நிற்கிறோம், கடவுள் நம்மளை கூப்பிடாம வஞ்சகம், பொய், லாவண்யம், லஞ்சம் இவனை கூப்பிடுறாரேன்னு. கடவுள் சொன்னார், மற்றவர்களெல்லாம் நான் படைத்ததை கொண்டு வந்திருக்கிறார்கள், இவன் ஒருவன் தான் தான் படைத்ததை கொண்டு வந்திருக்கிறான், அதனால இவனை தான் நான் கவனிக்கணும், அவனை பக்கத்தில் அனுப்புங்கன்னார். இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு வழி எதுவும் இல்லை. அதற்குத்தான் ஆன்மீகம் என்றும் கோயில்கள் என்றும் நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள். பெரியோர்களே, ஒரு காலத்தில் கோயில்கள் தான் மிகப்பெரிய நீதிமன்றங்கள், கோயில்கள் தான் கல்வி சாலைகள், கோயில்கள் தான் மருத்துவ மன்றங்கள், கோயில்கள் தான் கலைகளின் பொக்கிஷம். இது அத்தனையும் இருந்த வரையில் செழிப்பாக இருந்தது நாடு. இதைத்தான் அன்றைக்கு 6ஆம் நூற்றாண்டிலும் 7ஆம் நூற்றாண்டிலும் பக்தி இயக்கம் என்று உருவாக்கினார்கள். இந்த பக்தி இயக்கத்தை தோற்றுவித்தலே மிகச்சிறந்த பொறுப்பு யாருக்கு இருந்தது என்றால் நாயன்மார் பெருமக்களுக்கும் ஆழ்வார் பெருமக்களுக்கும் இருந்தது. இந்த நாயன்மார், நாயகன்மார்கள் என்ற சொல்தான் பின்னாளிலே மருவி நாயன்மார் என்று மாறியது. இறைவன் ஒருவனே தலைவன் என்றும் இந்த உயிர்கள் அனைத்தையும் தலைவியாகவும் கருதுகிற பொருள் நாயகன்மார் என்று சைவத்திலே சிறப்பித்து சொன்னார்கள். வைணவத்தை எடுத்துக்கொண்டால் ஆழ்வார்கள். என்ன பொருள் தெரியுமா? இறைவனுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள்.
பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களை குறிப்பிட்டார்கள். இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் உருவாக்கிய இயக்கத்தை தான் பக்தி இயக்கம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். இவர்கள் என்ன பெரிய வேலை செஞ்சாங்கன்னா, ஊரூராக சென்று அங்கு இருக்கக்கூடிய இறைவனை போற்றி பாடல்கள் புனைவதை தங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். அதுதான் பக்தி இயக்கத்தினுடைய அடித்தளமாக இருந்தது. இன்றைக்கு ஒரு சில நாயன்மார்கள் எழுதிய பாடல்களையும் ஆழ்வார்களுடைய ஒரு சில பாடல்களையும் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். பக்தி இயக்கத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்பு என்று சொன்னால் 12 திருமுறைகள். திருமுறை என்றாலே முறைப்படுத்தப்பட்டது என்று பொருள். அதில் முதல் 3 திருமுறை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஞானசம்பந்த மூர்த்தியினுடைய திருமுறைகளை முதல் 3 திருமுறைகளாக வைத்தார்கள். சம்பந்த பெருமான் எப்படி தொடங்குகிறார் தெரியுமா? முதல் வார்த்தை தோடுடைய செவியன். முதல் வார்த்தை என்ன? தோடு. எங்கே நின்று கொண்டு பாடுகிறார்? சீர்காழியில் குளக்கரையில் அந்த குழந்தை நின்று கொண்டு பாடுகிறது. அப்பா சிவபாத இருதயர் அழைத்து கொண்டு சீர்காழி குளத்துக்கு வர்றார். அவங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. குளத்திலே முழுகி ஜபம் தபம் செய்த பிறகுதான் நீருக்குள்ளே மூழ்கி இருந்தவர் வெளியிலே வருவார். 4 வேதங்களையும் சொல்லி நீருக்குள்ளே மூழ்குகிறவர். அதிலும் யஜுர்வேதம் சொல்லாமல் அவர் நீருக்குள்ளிருந்து வெளியில வரமாட்டார். வேதங்களிலே மிகவும் கடுமையான நீண்ட வேதம் என்பது யஜுர்வேதம். அப்பா யஜுர்வேதத்தை சொல்றாரு. தண்ணீருக்குள் இருந்து குழந்தை கரையிலே நின்று கொண்டிருந்தவன் தந்தையை காணவில்லை என்று அந்த குழந்தை அழுகிறது. வானத்திலே ரிஷபாரூடராக சிவபெருமான் தோன்றுகிறார். அந்த குழந்தைக்கு உமையம்மை ஞானப்பால் கொடுக்கிறார். நமக்கு இந்த வரலாறு தெரியும். இந்த குழந்தை ஞானப்பால் வாங்கி கொண்டவுடன் எப்படி தொடங்குகிறது என்பதிலே தான் 1000 பொருள் இருக்கிறது. திருமுறைகள் அனைத்தும் தொடங்குகிற இடம். தோடுடைய செவியன். தோடு என்ற சொல், அதனுடைய முதல் எழுத்து என்ன? இத்து கூட்டல் ஓ தோ. இல்லையா? என்னடா இலக்கண வகுப்பு நடத்துறாங்களேன்னு நினைக்காதீங்க. இதற்குள்ளேதான் சைவத்தினுடைய ஆழமான பொருள் இருக்கிறது. இத்து கூட்டல் ஓ தோ. ஓ என்பது ஓங்காரத்தினுடைய வடிவம். இத்து என்பது சக்தியினுடைய வடிவம். சக்தியும் சிவனும் ஒன்றிணைந்து முதல் வார்த்தையாக தோ என்ற எழுத்தை வைத்து தோடுடைய செவியன் என்று அந்த குழந்தை பாடத் தொடங்கியது. இன்னொரு பொருள் இதற்கு, இந்த குழந்தை அழுத உடனேயே அந்த செவியிலே போய் முதல்ல அந்த சத்தம் விழுந்தது. எப்பொழுதுமே இந்த செவி இருக்கிறது பாருங்கள், அதற்கு நின்று பற்றும் கருவி என்று பொருள். ஆரியார் சாமி தான் அழகா சொல்லுவார், இது நின்று பற்றும் கருவி. அது என்னங்க நின்று பற்றும் கருவி? இப்ப அந்த கோடியில ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா இந்த கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியாது. அப்ப இந்த கண் என்ன செய்யுது? திறந்து பார்த்து தொலைவில் இருக்கிறவர்கள் மேல் அந்த பார்வையை செலுத்தி பிறகு அதை உள்வாங்கி கொண்டு வந்து நமக்கு உணர்த்துகிறது. அப்ப கண்ணு சென்று பற்றும் கருவி. காது இருக்குதே நின்று பற்றும் கருவி. நீங்க காதுல எவ்வளவுதான் பஞ்ச வச்சு மூடினாலும், காதை எவ்வளவுதான் அடைத்து கொண்டாலும், காது என்ன செய்யும்? தொலைவிலே கேட்கிற சத்தத்தை கூட உள்வாங்குகிற ஆற்றல் செவிக்கு உண்டு. ஆகவேதான் செவி செல்வம் உயர்ந்த செல்வம் என்று சொன்னார்கள். அதனால ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய முதல் பாடல் தன்னுடைய அழுகைக்கு உமையம்மை பால் கொடுத்த காரணத்தினால் தன் அழுகுரல் போய் அவள் செவியில் விழுந்தது. ஆகவே அந்த செவியை வச்சு ஆரம்பிக்கிறாரு, தோடுடைய செவியன். இது 2வது. 3வது ஒரு சிறப்பு என்னடான்னா, இந்த குழந்தை அழுத உடனேயே சிவபெருமான் பால் தரல, உமையம்மை பால் தருகிறாள். அப்ப தோடு அணிந்த பாகம் யாருடையது? உமையம்மையினுடையது. அப்ப உமையம்மையை சொல்லி தொடங்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை தோடு அணிந்திருக்கிற ஈசனை சொல்லி தோடுடைய செவியன் என்று அந்த குழந்தை தொடங்குகிறது. அடுத்து 2வது போட்டார்கள்,
விடை ஏறி. பெரியோர்களே, இந்த முதல் ஒரு பாடலுக்குள்ளே 1000 செய்திகள் அடங்கி கிடக்கிறது. இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லுகிற 5 தொழில்களையும் செய்பவன் என்பதை இந்த ஒரு பாடலுக்குள்ளே வைத்தார்கள். எப்படி? விடை ஏறி. சிவபெருமானுடைய விடையாக இருப்பது எது தெரியுமா? அறம் என்பதே விடையாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயே அறம்ங்கிற சொல் மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல். நீங்க ஆங்கிலத்தில் விர்ச்சும்பான், எத்திக்ஸும்பான். ஆனால் தமிழிலே இருக்கிற அறம் என்ற சொல்லுக்கு இணையான பொருள் எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல் இருக்கும் என்றால் அதற்கு அறம் என்று பெயர். அதனால சொன்னார், அந்த அறத்தையே ரிஷபமாக மாற்றி அந்த விடை வாகனத்திலே ஏறி அமர்ந்திருக்கிறானாம் எம்பெருமான். அப்ப விடை ஏறி என்பது படைப்பு தொழிலை உணர்த்துகிறது. அடுத்து சொன்னார், தூவெண்மதி சூடி. வெண்மதி, அதிலும் எப்படிப்பட்ட மதி? தூவெண்மதி. பக்தி நெறிக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பல பேர் 3 முறை குளிக்கிறேன், திருநீறு பூசுறேன், நான் பக்திமான். உள்ள முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் செஞ்சு என்ன புண்ணியம்? கோயிலுக்கு போறீங்க, சுற்றி வந்த பிறகு நம்ம முன்னோர்கள் ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க, அந்த திருச்சுற்றுல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும். நாம் கோயிலை சுற்றி வந்துட்டு உட்காருவோம். அந்த இடம் அழுக்காக இருந்ததுன்னா என்ன செய்வோம்? தள்ளி உட்காருவோம். இல்லைன்னா சில பேர் சுத்தப்படுத்திட்டு உட்காருவாங்க. கேவலம் தோன்றி அழிகிற உயிர்களாகிய நாமே ஒரு இடத்துல உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும்னா எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய கடவுள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து உட்காரணும்னா உங்கள் உள்ளம் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும்? நாம் நினைக்கிறோமா? அதை நினைக்கிறது இல்லை. அதனால சொன்னார், தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன். அழித்தல் தொழில் சுடலை பொடி. அப்ப விடையேறுதல் படைப்பு தொழில், தூவெண்மதி காத்தல் தொழில், சுடலை பொடி பூசுதல் அழித்தல் தொழில். அந்த முதல் பாட்டுக்குள்ளேயே படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3 தொழிலையும் அந்த குழந்தை வைத்து தொடங்குகிறது. இது ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் பாடல். அப்படியே கொஞ்சம் வாருங்கள், நாவுக்கரசு பெருந்தகை. நாவுக்கரசு பெருந்தகையினுடைய பாட்டு எப்படி தொடங்குகிறது? முதல் பாட்டு தேவாரத்தில், கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றுன்னு தொடங்குது. கூற்றுன்னா யாரு? யமன். யமனுக்கு ஒரு பேரு கூற்றுவன்னு பேரு. ஏண்ட கூறுபடுத்துவதனாலே அவனுக்கு பேரு கூற்றுவன். கூறுபடுத்துதல்னா 2ஆ பிரிக்கிறது. எதை 2ஆ பிரிக்கிறான்? இந்த உடம்பையும் உயிரையும் 2ஆ பிரிக்கிற வேலையை செய்யறதுனால அவனுக்கு கூற்றுவன்னு பேரு. அப்பர் பெருமான் பார்க்கிறாரு, கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். தெரிஞ்சு எவ்வளவு தவறு செய்கிறோம், தெரியாம எவ்வளவு தவறு செய்கிறோம். நாம வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை எல்லாம், அத்தனை தவறுகளையும் அழிக்க வேண்டியது ஆண்டவா உன் பொறுப்புன்னு கொண்டு போய் விடுறார் அவனுடைய பாதத்தில். திருநாவுக்கரசு பெருமானுடைய தேவாரங்களிலே இருக்கக்கூடிய கடவுளுக்கும் தனக்குமான நெருக்கமான தன்மை ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பாட்டில் இருக்கக்கூடிய 1000 பொருள் அடுத்த தலைமுறைக்கு போகிறதில்ல. நம்ம குழந்தைங்க தேவாரமே படிக்கிறதில்ல, அது வேற விஷயம். அப்படி படித்தாலும் பொருள் புரிந்து கொண்டு படிக்கிறார்களா? ஒரு அற்புதமான தேவாரம் நாவுக்கரசு பெருந்தகை எழுதுறார். அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் நீ. யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து. அப்பன் நீ. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம முதல்ல அம்மாவை சொல்லி அப்புறம் தான் அப்பாவை சொல்லுவோம். அதானே நம்ம பழக்கம். ஒரு அடிபட்டுதுன்னா முதல்ல வர வார்த்தை அம்மா, பிறகுதான் அப்பா. அப்ப இது நாவுக்கரசு பெருந்தகைக்கு தெரியாதா? அவர் இப்படி மாத்தி எழுதியிருக்கலாம் இல்லையா? அம்மை நீ
அப்பன் நீ எழுதியிருக்கலாமே, தலை தட்டல, சீர் தட்டல, சரியா இருக்கு. ஆனா அவர் எப்படி மாத்தி போடுறார்? அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் நீ. அதற்கு என்ன தெரியுமா பொருள்? நாம எல்லாரும் முதல்ல அப்பாவினுடைய வயிற்றிலே தான் கருவாக தங்கி இருக்கிறோம். இது எப்படி நான் இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாம் இறந்த பிறகு ஆன்மாக்களாக வான் நோக்கி செல்வார்கள். அதனாலதான் பேர தீப்பந்தம் பிடிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு நமக்கு. செத்த பிறகு தாத்தா பாட்டியினுடைய ஆன்மா மேலே போகும்போது வழி தெரியாம தவிக்கும். அதனாலதான் தீப்பந்தம் பிடிக்கிறான் பேரன் அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. இது என்ன பொருள் என்றால், இறந்த பிறகு இந்த உடம்பை விட்டு ஆன்மா மேல் நோக்கி செல்லுமாம். அப்படி சென்ற நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வானத்திலே தங்கி அங்கு இருக்கக்கூடிய மேகங்களோடு கலந்து மழையாக மீண்டும் மண்ணுக்கு வருகிறதாம். அப்படி வருகிற மழை நீர் மண்ணோடு கலக்கிறது. இந்த மண்ணிலே இருக்கிற செடி கொடி தாவரங்கள் கனி வகைகள் காய்கறிகள் அத்தனையிலும் நம் முன்னோருடைய ஆன்மாக்கள் தங்கி இருக்கிறது. இப்ப என்ன செய்றீங்க? காய்கறிகளை கடையிலே இருந்தோ அல்லது வீட்டிலே பயிர் செய்தோ வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே சமைத்து அதனை உணவாக்கி வீட்டிலே இருக்கிற முதல்ல யார் சாப்பிடுகிறோம்? ஆண்கள் ஏன் சாப்பிடுவது என்ற பழக்கத்தை முன்னோர்கள் வைத்தார்கள் என்றால், இந்த காய்கறிகளிலே கனிகளிலே தங்கி இருக்கிற முன்னோருடைய ஆன்மா அதை உண்ணுகிற ஆடவனுடைய உடம்புக்குள்ளே சென்று அவன் வயிற்றில முதல்ல கருவாக தங்குகிறது. அதற்கு பிறகுதான் ஆணிடத்திலே இருந்து அந்த கருவானது பெண்ணுக்கு மாறுகிறது. ஆக நாம் அனைவரும் அறிந்தோ அறியாமலோ தந்தையினுடைய வயிற்றிலே கருவாக 1 மாதம் தங்கி அதற்கு பிறகுதான் தாயினுடைய வயிற்றுக்கு நாம் வருகிறோம் என்ற காரணத்தினால் அப்பர் பெருமான் அன்றைக்கே பாடினார், அப்பன் நீ, எனக்குரிய கருவானவன் நீ, அம்மை நீ, அந்த கருவை என் தாயிடத்திலே கொடுத்தவன் நீ. இதெல்லாம் பெருசில்ல, 3ஆவதா போட்டாருங்க, அன்புடைய மாமனும் நீ. கடவுளை போய் மாமனார்னு சொல்லலாமா? உலகத்துல வேற எந்த சமயத்திலும் இப்படிப்பட்ட தன்மை இல்லைங்க. கடவுளை மாமனார்னு சொல்றார், அன்புடைய மாமனும் நீ. ஒரு அப்பா என்ன செய்வா தெரிவாரு? தான் புள்ள வளர்ற வரைக்கும் சொத்து பத்தெல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பார். பையன் தலைக்கு வசந்துட்டான், அவன் தொழில் செய்கிற வயசு வந்த உடனே அப்பா என்ன செய்வார் தெரியுமா? தங்கிட்ட இருக்கிற பொருள்ல கொஞ்சத்தை தான் பையனுக்கு கொஞ்சம் கொடுப்பார். அவன் அதை வச்சு பெருக்கிறானா இல்லை வித்து அழிக்கிறானான்னு சோதனை பண்ணி பார்ப்பார் அப்பா. அவன் பெருக்குவான்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் கொடுப்பார். இல்லை இல்லை இது வச்சிருக்கிறதையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு நடுத்தருவுக்கு வந்திருப்பான்னா கொடுக்க மாட்டார். அப்போ ஒரு தந்தை தான் பெற்ற மகனுக்கே தன் சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பார். ஆனால் ஒரு தந்தை தன் சொத்தை காட்டிலும் உயர்வாக கருதுவது தன் மகளை. சொத்தை காட்டிலும் உயர்வாக கருதுகிற மகளை மாப்பிள்ளை என்ற ஒருவனுக்கு மொத்தமா கையில பிடிச்சு கொடுத்துருவாரு. ஆனால் தான் பெற்ற மகனுக்கு கூட பொருளை எண்ணி எண்ணி தருகிற தந்தை தன் சொத்துக்கும் மேலாக கருதுகிற மகளை மொத்தமா மாப்பிள்ளை என்ற ஒருவன் கையிலே கொடுக்கிறார் என்றால் மாப்பிள்ளை என்ற உறவு அவ்வளவு உயர்ந்த உறவு. பிள்ளையை காட்டிலும் மாப்பிள்ளை என்ற சொல்லை தமிழிலே போட்டார்கள். இப்ப அப்பர் பெருந்தகை சிவபெருமான பார்த்து கேட்கிறாரு, இறைவா நான் மாப்பிள்ளை, நீ எனக்கு மாமன். உன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்து என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. அதனால் பாடினார், அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் நீ. இது அப்பர் பெருமானுடைய சிறப்பு. அடுத்து அப்படியே வாருங்க. ஒருத்தர் தோடுன்னு ஆரம்பிச்சாரு, ஒருத்தர் கூற்றுன்னு ஆரம்பிச்சாரு, 3வது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் எப்படிரா தொடங்குறாருன்னா, இந்த சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே அபிஷேக பிரியர். நீங்க 3 காலம் என்ன, சிவராத்திரி அன்னைக்கு 6 காலம் அபிஷேகம் நடந்தாலும் சிவபெருமானுக்கு ஜலதோஷம் பிடிக்காது. நீங்க நீரூற்றி அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவர் தலையிலேயே கங்கை இருக்கிறா.
ஆனா பெருமாள் இருக்காரே, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் அலங்கார பிரியர். அவர் மேல கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சுன்னா போதும், ஜலதோஷம் பிடிச்சிரும் பெருமாளுக்கு. என் ஊர் ஸ்ரீரங்கம், எங்க பெருமாள் மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படாம நாங்க பாதுகாத்துக்குவோம். ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவோம். நீங்க ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு ரெங்கநாதரை தரிசனம் பண்ணணும்னு வந்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு அண்டா வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு அண்டா வச்சிருப்பாங்க. ஒரு அண்டா முழுக்க காவேரி தண்ணி இருக்கும், ஒரு அண்டா காலியா இருக்கும். என்ன பண்ணுவாரு பட்டாச்சாரிய பெருமக்கள்? இந்த அண்டாலேருந்து தண்ணியை எடுத்து அந்த அண்டால ஊத்துவாங்க. கேட்டா பெருமாளுக்கு நீராடல் நடக்குது, திருமஞ்சனம் நடக்குதுன்னுவாங்க. சொட்டு தண்ணி பெருமாள் மேல படவே படாது. என்ன காரணம் என்றால் அவர் அலங்கார பிரியர். அதே சிவபெருமான் இருக்காரே, எந்நேரமும் தண்ணீர் தலையில சொட்டிக்கொண்டே இருக்கும், தண்ணீர் ஊற்று போல இருக்கும். இந்த சிவபெருமானுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு அலங்காரம் செய்து கொள்ளணும்னு ஆசை வந்துதான். தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு அப்படி ஆடியில போய் பார்க்கிறார். பார்த்தா அழகான உருவம். நம்முடைய அழகெல்லாம் அழியக்கூடிய அழகு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால என்னை பார்த்தா இது மாதிரியா நான் இருந்திருப்பேன்? இல்லை இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் இப்படியே இருப்பேனா? நம்முடைய அழகெல்லாம் அழியக்கூடிய அழகு. அதனால தான் அப்பப்போ செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறோம், அப்பப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் இவ்வளவு அழகாக இருந்தேன் என்று காட்டிக்கொள்ள. ஆனால் ஆண்டவனுடைய அழகு எப்படிப்பட்டது? அவன் அழியா அழகன். இப்ப சிவபெருமா ஆடியில பார்க்கிறாராம் தன் உருவத்தை. பார்த்தவுடன் எவ்வளவு சுந்தரமாக இருக்கிறது. சுந்தரா வான்னாரு. ஆடியிலிருந்து வந்தாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்கிறாரு சிவபெருமான. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருவெண்ணை நல்லூருக்கு போறாரு, அங்க இருக்கிற இறைவனை பார்க்கிறாரு. அவர் சொன்னாரு, சொற்றமிழால் என்னை பாடுக. திட்டுறதுனா கூட தமிழ்ல திட்டியா? திட்டுறதுனா கூட தமிழ்ல திட்டு. கடவுள் சொல்றார், முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கிறவன் முருகப்பெருமான்னார். திட்டுன்னாரா? இவர் சொன்னாரு, இறைவா நான் எதை சொல்லி திட்டுறது? நீ முதல்ல என்ன சொன்ன? பித்தான்னு தானே சொன்ன. அந்த பித்தாங்கிறத வச்சே நீ முதல் பாட்டை பாடுன்னார். இவர் ஆரம்பிச்சாரு, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. முதல் வார்த்தை என்ன? பித்தா. ஜம்புகேஸ்வரரும் அகிலாண்ட விசிறி அம்மையும் எழுந்தருளி இருக்கிற திருவானைக்கா திருக்கோவில் நீர்த்தலம், அப்புத்தலம் என்று அழைக்கப்படுவது. அங்கதான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வாழ்ந்தார். அவர் ஒரு நூல் எழுதி இருக்கிறார். வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். அகிலாண்ட நாயகி மாலை. ஒரு 100 பாட்டு. சௌந்தர்ய லகரிய அழகு வெள்ளம்னு மொழிபெயர்த்த மாதிரி அகிலாண்ட நாயகி மாலைன்னு ஒரு சிறு நூல் எழுதி இருக்கிறார். அதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அழகான தமிழ் சொல். உங்கள் குழந்தைக்கு வாயில உருப்படியா உச்சரிப்பு வரணும்னா அகிலாண்ட நாயகி மாலையை அன்றாட குழந்தையை படிக்க சொல்லுங்க. அதுல எழுதுறாரு, அப்புலிங்கநாதருக்கு துணைவியாகி அகிலத்தில் சீர்வகுத்த தாயுமாகி முப்போதும் தொழுபவர்க்கு கதியுமாகி முச்சுடராய் விளங்குகின்ற தவத்தின் செல்வி இப்புவியில் கண் கண்ட தெய்வம் நீயே இருதயத்தில் விளங்குகின்ற ஜோதி தாயே செப்பரிய தமிழ் தந்து மேகம் என்ன செந்தமிழை பாட வைத்த தெய்வம் நீயே. அதுல ஒரு பாட்டுல சொல்றாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான பித்தான்னு சொன்னது 100க்கு 100 சரிதான் அப்படின்னு எழுதுறார். அது எப்படி கடவுளை போய் பித்தான்னு சொன்னது சரியா அப்படின்னா, அதுக்கு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு விளக்கம் எழுதுறாரு. ஏன் தெரியுமா? நீங்க ஆத்துல போய் ஒரு குழந்தை தவறி விழுந்துருச்சுன்னா 3 முறை அது காப்பாத்தி கொடுக்குமா. கடல்ல விழுந்தாலும் 3 முறை நீங்க உங்களை மேல தூக்கி விடுமாம் தண்ணி. நீங்க என்ன செய்யணும்? அதுக்குள்ள ஏதாவது கட்டையை பிடிச்சுக்கிட்டு கத்தி கூப்பிட்டு யாருடைய உதவியாவது பெற்றுக்கொண்டு உங்களை நீங்கள் காப்பாத்திக்கலாம். 3 முறையும் நீங்க காப்பாத்திக்கலன்னா தண்ணி என்ன செஞ்சிரும்? உள்ள இழுத்து அழிச்சிரும். இது தண்ணியோட இயல்பு. இப்ப மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சிவபெருமானை பார்த்து கேட்கிறாரு, 3 முறை மட்டுமே பிழை பொறுக்கிற கங்கையை நீ எங்க வச்சிருக்கிற? தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. ஆனா என்னுடைய அம்மை உமையம்மை இருக்காளே, என் பக்தன் அழைத்தாலும் ஓடி வருவாள், எத்தனை முறை அழைத்தாலும் ஓடி வருவாள்.
ஒருவேளை அவன் அழைக்க மறந்தாலும் என் குழந்தை தவிக்கிறான் என்று ஓடி வருகிறவர்கள் அன்னை. குழலும் யாழும் கேட்டால் குதித்தோடி வந்திடுவாள். குழலும் யாழும் கேட்டால் குதித்தோடி வந்திடுவாள். மழலை மொழி புகழும் மக்களோடு வசித்திடுவாள். அழனான் தொடங்கிவிட்டால் அம்மையோடி வந்திடுவாள். அழனான் தொடங்கிவிட்டால் அம்மையோடி வந்திடுவாள். அழகெல்லாம் அழகெனவே அமைந்திடும் பேரழகே எங்கும் முன்னாடலடி தாயே. எத்தனை முறை தன் பக்தன் அழைத்தாலும் ஓடி வந்து உதவக்கூடிய உமையம்மை அவளைதானே அவர் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும். 3 முறை மட்டுமே பிழை பொறுக்கிற கங்கையை தலையிலும் எத்தனை முறை பிழை செய்தாலும் பொறுக்கிற தாயை கொஞ்சம் இறக்கி தன் உடம்பில் பாதியாகவும் கொடுத்திருக்கிறார். சிவபெருமான பித்தான்னு சொன்னது சரிதாண்டான்னு எழுதுறாரு அகிலாண்ட நாயகி மாலையில. அவ்வளவு உயர்ந்த சொல் அந்த பித்தாங்கிற சொல். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தான்னு சொன்னார். அப்போ ஒருத்தர் தோடுன்னு தொடங்கினாரு, ஒருத்தர் கூற்றுன்னு தொடங்கினாரு, ஒருத்தர் பித்தான்னு தொடங்கினார். இந்த 3 பேரும் எழுதி வைத்த நூல்களைத்தான் தேவாரம் என்று நாம் பெருமையாக சொல்லுகிறோம். அதே போல 8ஆம் திருமுறையாக விளங்கக்கூடியது இந்த அரங்கத்தில் எனக்கு முன்பு அழகாக சொன்னார்கள். திருவாசகத்தினுடைய சிறப்பை உணராமல் இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்களே. டானிஷ் கோட்டை என்று பாராட்டப்படுகிறது. இந்த நாட்டிலே கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஜியு போப் வந்து கடற்கரையில இறங்குறார், தரங்கம்பாடியில. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுறாரு. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க சமயத்தை பரப்பணும்னா மக்கள் மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க தமிழ்ல பேசினாதான் மக்கள் உங்களை நாடி வருவாங்க. அப்படியா? அப்படி என்றால் நான் தமிழ் படிக்க தயாராக இருக்கிறேன், எனக்கு தமிழ் சொல்லித்தாருங்கள் என்றார் ஜியு போப். அப்பொழுது அவரிடத்திலே கொடுக்கப்பட்ட நூல் எது தெரியுமா? திருவாசகம். திருவாசகத்தை படிக்க தொடங்கினார். ஒவ்வொரு எழுத்தாக உணர்ந்து உணர்ந்து படித்து விட்டு சொன்னார், உலகத்தில் எந்த சமயமும் கடவுளை இவ்வளவு நெருக்கமாக வைத்து பார்த்த சமயம் சைவத்தை தவிர வேறொன்றில்லை. சைவ நூலாகிய திருவாசகத்திற்கு இணையாக இன்னொரு நூல் இல்லை என்று முடிவு செய்தார். யாரு? ஜியு போப். வேலையெல்லாம் முடிஞ்சுது. இவர் மறுபடியும் லண்டனுக்கு கூப்பிட்டார்கள். புறப்பட்டு லண்டனுக்கு போறார். லண்டனிலே இவருடைய நெருங்கிய நண்பரிடத்திலே கடற்கரையிலே அளவலாவிக் கொண்டே சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் திருவாசகம் என்று ஒரு பக்தி நூல் இருக்கிறது, அதை படிக்க தொடங்கி நான் என்னையே மெய்மறந்து போனேன். அதற்கு அவருடைய நண்பர் கேட்கிறார், அப்படியா? அப்படி என்றால் அந்த நூலை நீ மொழிபெயர்க்க வேண்டியதுதானே என்று கேட்கிறார். அதற்கு போப் சொல்லுகிறார், எனக்கு வயதாகி விட்டது, மூப்படைந்து விட்டேன். அந்த நூலோ மிகப்பெரிய நூல், 51 பதிகங்களை கொண்டிருக்கிற அற்புதமான நூல். அந்த நூலை தொடங்கி நான் மொழிபெயர்க்க தொடங்கி இடையில் நான் உயிர் நீத்து விட்டால் அது பெரிய கொடுமையாக போய்விடுமே, நான் என்ன செய்வது என்று நண்பரை கேட்கிறார். அதற்கு நண்பர் சொல்லுகிறார், எவன் ஒருவன் நல்ல ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று குறிக்கோளாக கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்நாள் நீண்டு கொண்டு போகும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அது முடியற வரையில கடவுள் உனக்கு துணை இருப்பார். அதற்கு பிறகு ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்ப்பதோடு நிற்கவில்லை. லண்டன் மாநகரத்தின் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு தெரியுமா? ஜியு போப் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதை விட்டுவிட்டு தமிழ் நூலான திருவாசகத்தை மொழிபெயர்ப்பது தவறு என்று லண்டன் மாநகர நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. தைரியமாக போப் செல்லுகிறார். தன்னை ஒரு தமிழராக மாற்றிக்கொள்ளுகிறார். முழுக்க முழுக்க சைவ பழமாகவே வாழ்ந்து காட்சியளித்தவர் போப் ஐயர் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் நீதிமன்ற குண்டிலே ஏறி போய் நிற்கிறார். நீதிபதி கேட்கிறார், உன்னுடைய வேலை சமயம் பரப்புவதுதானே, நீ எதற்காக திருவாசகத்தை மொழிபெயர்த்தாய் என்று கேட்கிறார். அதற்கு போப்பையர் சொன்னார், கணம் நீதிபதி அவர்களே,
நீங்கள் ஒரு நிமிடம் நான் கையில் வைத்திருக்கிற திருவாசக மொழிபெயர்ப்பு நூலை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் படித்து பார்த்துவிட்டு எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றார். நீதிபதி வாங்கினார். ஒரு நாள் அவகாசம் கேட்டார். அந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருவாசகத்தை முழுதாக படித்துவிட்டு மறுநாள் சொன்னார், இதை படிப்பதற்கு இன்னொரு பிறவியிலே தமிழனாக பிறந்து தமிழ் தெரிந்தவனாக இதன் மூல நூலை படிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது திருவாசகம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? தமிழ்நாட்டில் ஒரு கொடுமையான பழக்கம் இருக்கிறது. செத்தவன் வீட்டில் சிவபுராணம் படிக்கிறான். ஐயா, செத்தவன் வீட்டில் படிக்க வேண்டிய நூலா அது? வாழ்வதற்குரிய நூல். ஆனால் நம் பிள்ளைகளுக்கு தெரியவில்லையே. வெளிநாட்டிலே இருக்கிறவர்கள், சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் இருக்கிறவர்கள் திருவாசகத்தை ஆண்டுதோறும் குறுந்தகடாக்கி குழந்தைகளுக்கு கொடுத்து படிப்பிக்கிறார்கள். ஆனால் நம்ம விட்டு குழந்தைக்கு திருவாசகம் தெரியுமா? ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. இந்த திருவாசகத்தை மொழிபெயர்த்து விட்டு அதனுடைய ஒரு பிரதியை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு. யாரு? ஜியு போப். அப்பொழுது ஒரு கடிதத்தையும் எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதத்தை எழுத தொடங்கிய உடனேயே இவருடைய கண்ணிலே இருந்து 2 சொட்டு கண்ணீர் வடிந்து அந்த கடிதத்திலே படிந்து அந்த எழுத்துக்கள் கசிந்து போனது. நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? அந்த பேப்பரை கசக்கி போட்டுட்டு வேற பேப்பர் எடுத்து கடிதம் எழுத தொடங்கி இருப்போம். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? திருவாசகத்தை மாற்று நாட்டை சார்ந்தவன், மாற்று மொழியை சார்ந்தவன், மாற்று சமயத்தை சார்ந்தவன் படித்தாலும் கூட உருக வைக்கிற ஆற்றல் ஒரு தமிழ் சமய நூலுக்கு உண்டு என்பதற்கு சாட்சியாக நான் படித்த 2 கண்ணீர் சொட்டுகளும் அந்த கடிதத்தில் அப்படியே இருக்கட்டும். இதுதான் நான் திருவாசகத்திற்கு தருகிற மரியாதை என்று போப் எழுதினார். இந்த நூல் நம் குழந்தைகளுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் அதில் இருக்கக்கூடிய அற்புதங்கள். திருவாசகத்தில் இருக்கிற திருவம்பாவை பகுதியாவது நம்ம குழந்தைங்க படிக்குதா? அதில் இருக்கிற சொற்களாவது அதற்கு தெரிகிறதா? காதார் குழையாட பைம்பூன் கல நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சிதப்புணலாடி சிற்றம்பலம் பாடி. சிதம்பரம் திருக்கோவிலிலே பொன்னம்பலமாக இருக்கிற இறைவனை பார்த்து அந்த தரிசனத்தை பார்த்த உள்ளத்தை வாங்கி கொண்டு அற்புதமாக பாடலை எழுதுகிறார் மணிவாசக பெருந்தகை. அந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு அவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பெரியோர்களே, நடராஜ பெருமானை வணங்குவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. நாம பாட்டில் சாமிக்கு ஒரு சல்யூட்டை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான் இன்னைக்கு இருக்கிற இளைஞன். ஆனால் அந்த நடராஜ பெருமானுடைய வடிவத்திற்கு அவ்வளவு தத்துவங்கள் இருக்கிறது. வேண்டுமென்றால் உண்மை விளக்கம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. சைவ சாத்திரங்களிலே ஒன்று உண்மை விளக்கம். அந்த உண்மை விளக்கத்தை எடுத்து படித்து பாருங்கள். நடராஜ பெருமானுடைய வடிவத்தை அப்படியே எப்படி வாசிக்க வேண்டும் என்று அந்த நூலிலே ஒரு அழகான குறிப்பு இருக்கிறது. ஓம் என்ற வடிவத்திலே நடராஜ பெருமானுடைய வடிவம் இருக்கிறது. ஒரு கையிலே அனலை ஏந்தி இருக்கிறான், இன்னொரு பக்கத்திலே மான் மழு தாங்கி இருக்கிறான். நீங்கள் ஆண்டவனை தரிசிக்கிற பொழுது அவனுடைய அந்த இடதுபுறத்திலே தொடங்கி வலது கையை பார்த்து பிறகு தூக்கிய திருவடிக்கு சென்று பிறகு தாங்கிய திருவடிக்கு வந்து முடிக்க வேண்டும். இதற்கு என்ன பொருள் தெரியுமா? ஓம் என்ற வடிவத்தில் நடராஜ பெருமானுடைய வடிவத்தை அப்படியே பொருத்தி பார்த்து உண்மை விளக்கத்தில் தரிசனத்தை சொன்னார்கள். தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை, வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்ற தில்லை, இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி, இன்பமுருமானந்தம் பொங்கி வரும் பக்தி, பரவி வரும் அவன் அருகில் அணிமாதி சித்தி, பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி, சொப்பனங்கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னதது நீ என்றபடியாகும் போதம், அற்புதம் மிருதங்கம் அது தாளமுரு கீதம், அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம், அல்லும் பகலோ யாது அடியவர்கள் கோஷ்டி. இன்றைக்கும் தமிழ்நாட்டில்
இரவு பூஜை, அர்த்தஜாம பூஜை கடைசியாக நடைபெறுகிற திருக்கோயில் சிதம்பரம். அதற்கு என்ன பொருள் என்றால், எல்லா ஊர்ல இருக்கிற சாமியும் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலுக்கு வந்து சேர்வதாக பொருள். அதனால சொன்னார்கள், அரகரா என்ற மிருத வானவரை ஓட்டி தில்லை வாழந்தனர்கள் கையெடுத்து கூப்பி சிக்கனவே திரை திறந்து பரவடியை காட்டி நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி நல்ல திரு சாந்துணையும் அம்பிகையை போற்றி குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி. ஒரு பக்கத்திலே கோபாலகிருஷ்ண பெருமாள், இன்னொரு பக்கத்திலே நடராஜமூர்த்தி என்று சைவத்தையும் வைணவத்தையும் ஒரே கருவறைக்குள்ளே வைத்த பெருமை அந்த திருக்கோவிலுக்கு இருக்கிறது என்றால், ஆகவேதான் சைவ பேர் உலகத்திலே கோயில் என்று சொன்னால் அது சிதம்பரத்தை தான் குறித்தது. அதை அப்படியே தன்னுடைய பாடலிலே கொண்டு வந்து மணிவாசக பெருந்தகை 30 பாடல் 20 பாடல்களிலே பதைத்து அற்புதமாக பள்ளி எழுச்சி 10 பாடல்களையும் கொண்டு வந்து வைத்தார். நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியுமான்னா தெரியாது. ஏதோ மார்கழி மாசம் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக யாராவது ஒரு வீட்டில் திருப்பாவை திரும்பவும் சொல்றாங்க, அவ்வளவுதான். அந்த பண்பாடும் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது. பெரியோர்களை வருத்தத்திற்குரிய செய்தி. என் வகுப்பறையிலே நாங்கள்லாம் பக்தி இலக்கியம் பாடம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதே குறைவாக இருக்குது. என்கிட்ட படிக்கிறான் 20 பேர் தமிழ் படிக்கிறாங்க, எம்ஏ தமிழ், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற கல்லூரி. 20 பேர் தமிழ் படிக்கிற வகுப்பறையில் என்னுடைய துறை தலைவர் என்கிட்ட சொன்னார், போய் பக்தி இலக்கியத்தை நடத்துங்கம்மான்னாரு. சரி, நான் ஆண்டாள் நாச்சியார் பாட்டை நடத்தலான்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு குழந்தைங்களை பார்த்தேன். 20 பேர் இருக்கிற வகுப்பறை. நல்ல நல்ல வாத்தியார்கிட்ட நான் படிச்சிருக்கிறேன். செருப்பெல்லாம் அவுத்து போட்டுட்டு கண்ணெல்லாம் உருக்கமாக மூடிக்கிட்டு அற்புதமா ஆண்டாள் நாச்சியார் பாட்டை நடத்த போறேன். சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரை தோன் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றி இம்புருவரெம்பாவாய் அப்படின்னு கண்ணை திறந்து சொல்லி முடிச்சு வகுப்பறைய பார்க்குறேன். ஓடி போயிட்டாங்க 20 பேரும் தானே நீங்க நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, 19 பேர் தான் ஓடி போனாங்க. ஒருத்த மட்டும் இருந்தான். அவன் எங்க இருந்தான்னா அந்த வகுப்பறையோட விளிம்புல கதவு கிட்ட நின்றுகிட்டு இருந்தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அம்மா எப்ப கண்ணை திறக்கும், கதவை சாத்திட்டு பூட்டி சாவியை கொண்டு போய் பிரின்சிபல் ரூம்ல மாட்டிட்டு அவன் வீட்டுக்கு போகணும். அதுக்காக அவன் நின்றுகிட்டு இருக்கிறான் கதவு விளிம்புல. நான் கூப்பிட்டேன் அந்த தம்பியை, ஏண்டா தம்பி இப்படி சொல்லிக்காம கொள்ளிக்காம 19 பேர் ஓடி போயிட்டாங்களே, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாடா. ஏன் போனாங்கன்னாவது நான் தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் ஒரு தவறை நான் பண்ணாமல் இருப்பேன்ல, போய் கூட்டிட்டு வாடினேன். போனான், 19 பேரையும் கூட்டிட்டு வந்தான். 19 பேரோட சேர்த்து 20 பேரா உட்கார்ந்தாங்க. நான் அந்த பெண்மணிகளை பார்த்து கேட்டேன், எம்மா ஆண்டாள் நாச்சியார் பாட்டை பாடினா நல்ல கணவர் கிடைப்பாரு, நல்ல மழை பெய்யும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஓடி போயிட்டீங்களே என்ன? ஒரு பொண்ணு துணிச்சலா என்னை பார்த்து சொன்னா, எங்கே நீர் நடத்திய பாடத்தை மறுபடியும் நடத்தும்னா. மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டு சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. நிறுத்துங்க மேடம், அதான் ஆண்டாள் நாச்சியாரை ஒத்துக்கிட்டாளே, நான் எழுதின 30 தப்பாமே, தப்பாதான் எழுதியிருக்கிறேன்னு அவளே ஒத்துக்கிட்டான்னா. அப்பதான் முதுகலை யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்தது. தமிழ்ல தப்பாமல் என்றால் குறையாமல் என்று ஒரு பொருள். 30 பாட்டில் ஒரு பாட்டு கூட குறையாமல் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் பரிசளிப்பார்னு எழுதி வச்சா, என்கிட்ட படிக்கிற குழந்தைகள் தப்பு தப்பாமே பொருள் எடுக்குது. இன்றைக்கு ஒரு பாசுரம் வார்த்தை இந்த குழந்தைக்கு சொல்ல தெரியலங்க. அழகான தமிழ் பாசுரங்கள், நல்ல அழகொழுக இனிய தமிழ் சொற்களிலே இருக்குதே. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. ஒரு நாட்டில் ஒரு மாசத்துல 3 மழை பெய்யணுமா? இது சாத்தியமான நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படிங்க ஒரு மாசத்துல 3 மழை பெய்யும்? 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரையில வெயில் அடிக்கணும், 10ஆம் தேதி மழை பெய்யணும். 11ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரையில வெயில் அடிக்கணும், 20ஆம் தேதி மழை பெய்யணும். 21லேருந்து 29 வரையில வெயில் அடிக்கணும், 30ஆம் தேதி மழை பெய்யணும். இதுதான் மாதம் மும்மாரி மழை பெய்தல். அன்னைக்கு ராஜா உட்காந்துக்கிட்டு கேட்பார்ல அமைச்சரை பார்த்து, மாதம் மும்மாரி மழை பெய்ததா? உடனே நீங்க யோசிக்க கூடாது, அந்த நாட்டில் தானே இருந்திருப்பாரு ராஜா, மழை பெஞ்சது கூடவா தெரியாம உட்கார்ந்துருப்பான் அந்த ராஜான்னு அர்த்தம் இல்லை. இந்த முறைப்படி மழை பெய்ததா?
தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல். அன்னைக்கு வயல் வரப்புல அப்படி விளைஞ்சு நிக்குதுன்னா ஒரு யானை போய் அந்த வயலுக்குள்ள நின்னா கூட வெளியில பார்த்தா தெரியாதாம், அவ்வளவு ஓங்கி உயர்ந்த சென்னல். அதுக்கு வியாக்கியான கர்த்தா பெரியவாச்சான் பிள்ளை விளை எழுதுறாரு, ஏண்டா அவ்வளவு உயரமா பயிர் வளர்ந்ததுன்னா, விதைப்பந்துன்னு இப்ப ஐயா பேசும்பொழுது சொன்னாங்க, அந்த விதைப்பந்த விதைக்கும் பொழுதே நாராயணா, தண்ணி ஊத்தும் போது நாராயணா, உரம் போடும் போது நாராயணா, வேலி கட்டும் போது நாராயணா, இப்படி நாராயணன் பேரை சொல்லி சொல்லியே உழவு தொழிலை செஞ்சதுனால வளர்ந்த பயிர் நாராயணன மாதிரியே ஓங்கி உயர்ந்து வளர்ந்ததாம். அதனால சொன்னாரு, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள. வயக்காட்டுல வரப்புல தண்ணி தேங்கி, எது வயலுக்கு போக மிச்சம் உள்ள தண்ணி தேங்கி அதுல மீன் வளர ஆரம்பிச்சிருச்சான். ஊடு கயலுகள. வரப்போட ரெண்டு பக்கம் என்னடா இருக்குன்னா, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. தேனை சாப்பிடலான்னு நினைச்சி வண்டு போய் அப்படியே இந்த குவளை மலர்ல தடுமாறி விழுந்து தேன் நிரம்பி வழிஞ்சதுனால அதால பூவை விட்டு எந்திருக்கவே முடியலையா. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. சரி, பசுமாடு எப்படிறான்னா, ஒரு முறை அந்த பால்ல அந்த பசுமாட்டு மடியில கைய வச்சு ஒரு முறை இழுத்தீங்கன்னா ஒரு குடம் பால். அவ்வளவு வளமா இருந்திருக்குது. தேங்காதே புக்கி இருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த நாட்டில் பசுக்கள் வள்ளலா இருந்திருக்குது. இப்போ நம்ம நாட்டில் மனுஷனே வள்ளலாக இருக்க மாட்டேங்கிறான், அந்த நாட்டில் பசுக்கள் வள்ளலாக இருந்தது. ஏண்டான்னா, நம்ம நாட்டில் இருக்கிற வள்ளல்லாம் எப்படி இருப்பான், வாரியார் சாமி தான் அழகாக சொல்லுவார். மேடையில் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாராம். அந்த ஊர்லேயே பெரிய மனுஷன் ஒருத்தன் திடீர்னு கூட்டத்தில் வேகமாக நடந்து வந்து அப்படி முன்வரிசையில் வந்து உக்காந்துட்டான். இந்த பேசுகிறவங்களுக்கு ஒரு வியாதி உண்டு, பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது பெரிய ஆள் வந்து வரிசையில் உட்காந்தா பேச்சை விட்டுட்டு அவங்கள ரெண்டு வார்த்தை புகழ ஆரம்பிச்சிருவாங்க. வாரியார் சாமி அப்படி புகழறாரு. என் முன்னர் அமர்ந்திருக்கிறாரே அவர் மற்றவருக்கு பொருளை வாரி வாரி கொடுப்பதிலே கடல். அவன் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டான்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா சாமி அவனை கடல் அப்படிங்கிறார். கூட்டம்லாம் முடிஞ்சுது. ஒரு இளைஞன் ஓடி வந்தான், சாமி வர வர நீங்களும் பொய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்பா? அவன் எச்ச கையால் காக்கா வரட்ட மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவனை போய் கடல்னு பாராட்டுறீங்களேன்னார். சாமி சொன்னார், தாகம்னு போனீங்கன்னா குட்டை உதவும், குளம் உதவும், ஆறு உதவும், அருவி உதவும், கடல் உதவாதுரா. அதனால தாண்டா அவனை கடலேன்னு பாராட்டினேன்னாரு. வள்ளல் தன்மை என்பது மனிதர்களை தெய்வமாக உயர்த்துகிற தன்மை. அதனால தான் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம்னா கண்ணதாசன். ஆண்டாள் நாச்சியார் சொன்னார், தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். கும்பகோணத்துல ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள் ஆசிரமம் இருக்கு. ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள் இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன அழகான விளக்கம் தெரியுமா? ஓங்கு பெருஞ்சென்னல் பசுமை புரட்சி, ஊடு கயல் உகள மீன் நீல புரட்சி, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேன் புரட்சி, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் வெண்மை புரட்சி. ஆக ஒரு பாட்டுக்குள்ள பசுமை புரட்சி, நீல புரட்சி, வெண்மை புரட்சி, தேன் புரட்சி, அத்தனை புரட்சிகளையும் ஒரு பாட்டுக்குள்ளே செய்த முதல் புரட்சி தலைவி ஆண்டாள் நாச்சியார்னு முடிச்சார்.
அவர் சொன்ன அற்புதமான அந்த விளக்கம். ஒவ்வொரு பக்தி இலக்கியத்தையும் அப்படி பார்க்க கற்றுக் கொடுக்கணுங்க நம்ம பிள்ளைகளுக்கு. நாம் என்ன செய்கிறோம், தவசமந்திரம் ஓதுற மாதிரி பாட்டுக்கு பொருள் புரியாமலேயே குழந்தைகளை சொல் என்று சொல்லுகிற பொழுது அந்த குழந்தையால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியல. என் சொத்தினுடைய அர்த்தம் என் குழந்தைக்கு போய் சேரலை. குலசேகர ஆழ்வார் பாடின பாசுரம் தெரியுமான்னு கேட்டு பாருங்க. பெருமாள் திருமொழின்னு 10 பாட்டு. அந்த திருப்பதியில் இருக்கிற பெருமாளை போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. முடியுதா? ஜருகண்டி ஜருகண்டின்னு தள்ளி விட்டுறாங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே பெருமாளை என்னால் பார்க்க முடியல. குலசேகர ஆழ்வார் சொல்லுகிறார், பெருமாளே உன்னுடைய மலையிலேயே இருந்து உன்னையே பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு பிறவி எனக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்கிறாரு. என்ன பிறவி கொடுக்கறது? ஊனேறு செல்வத்து உடல் பிறவியான் வேண்டேன். இந்த சொத்து பத்தெல்லாம் எனக்கு கொடுக்காத, இந்த உடம்பெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன், இது அழியக்கூடிய அழகு. எனக்கு எது வேண்டும்? தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் நாவேனே. திருப்பதி மலையில திருவேங்கட சுனையில ஒரு மீனா நான் பிறந்தேனா, பெருமாளே உன்னையே பார்த்துக்கிட்டு நான் மலை மேலேயே இருப்பேனேன்னு நினைச்சு முடிக்க போனவர். தண்ணி வத்தி போச்சுன்னா மீன் செத்துருமே. மீன் செத்து போச்சுன்னா பெருமாளை பார்க்க முடியாதே. அப்ப இந்த பிறவி குறையுடைய பிறவியாச்சே. அப்ப என்ன செய்யறது? வேண்டாம் 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 பெருமாளே, எனக்கு மீனா கொடுக்காத. அப்ப என்னவா கொடுக்கறது? குறுகாய் பிறக்கும் விதியுடையனாவேனே. குறுகுன்னா கொக்கு. அந்த மலையில கொக்கா பிறந்தா அங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பேன்ல, பெருமாளே உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? கொக்கா பிறக்க வையினர். அதுல மகிழ்ச்சி அடைஞ்சாரா? இல்லை. ஏன்? ஒருவேளை கொக்கு பறந்து மேல் திருப்பதியிலிருந்து கீழ் திருப்பதிக்கு வந்துட்டா பெருமாளை பார்க்க முடியாதே. வேண்டாம் 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 பெருமாளே, உன்னையவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு எனக்கு என்ன பிறவின்னு சொல்றதுன்னு தெரியலையேன்னு பார்த்தாரு. அந்த பெருமாள் கூட்டத்து வாசல்ல, அந்த கருவறை வாசல்ல எத்தனை பேர் கியூல நிற்கிறாங்க தெரியுமா? கியூல நிற்கிறவங்க யாருன்னு தெரியுமா? மனிதர்கள் அல்ல. பின்னிட்ட சடையானும் யாரு? சிவபெருமான் நிற்கிறாரு. பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல். யாரு? இவங்கெல்லாமே கியூல நின்றுக்கிட்டு நீ முந்தி நான் முந்தின்னு முண்டி அடிச்சுட்டு நிற்கிறாங்க. சிவபெருமானும் பிரம்மாவும் இந்திரனும் இப்படி நடந்துகிட்டு இருந்துதான். இப்ப திடீர்னு ஒரு கற்பனை. நம்ம நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் இப்ப இந்த அரங்கத்துக்கு வர்றாருன்னு வைங்க. நாமெல்லாம் என்ன செய்வோம்? எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் விலகி 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 வாங்க வாங்க வாங்கன்னு அவரை வரவேற்போம். அப்படித்தானே? இப்ப கியூல சிவபெருமான் நிற்கிறாரு, பிரம்மா நிற்கிறாரு, இந்திரன் நிற்கிறாரு. திடீர்னு ஒரு சத்தம் வந்தது, விலகுங்க விலகுங்கன்னா அந்த பெருமாள் திருவேங்கடத்தான் தாம்பூலம் தரித்து கொண்டு அதை உமிழுவதை தாங்கி பிடிக்கிற பொன் வட்டில். வட்டில்னா தட்டுன்னு பேர். தமிழ்ல அழகான சொல் வட்டில். இன்றைக்கும் கன்னியாகுமரி பகுதிகளிலும் மலையாள மொழியிலும் வட்டில்னா தட்டுன்னு போறோம். நாம விட்டுட்டோம், அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பொன் வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. அதை ஒருத்தன் கையில தூக்கிட்டு வர்றான் பாருங்க. சிவபெருமா வழி விடுறாரு, பிரம்மா வழி விடுறாரு, இந்திரன் வழி விடுறாரு. பொன் வட்டில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் நேரா போய் பெருமாளை பார்க்கறான். இதை பார்த்துட்டாரு குலசேகர ஆழ்வார். அவர் சொன்னார், பொன் வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. அட, அந்த பொன் வட்டிலாவது நான் பிறக்க கூடாதா பெருமாளே? உன்னை நான் டைரக்டா வந்து பார்ப்பேரே அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சார். அதோட நிறுத்தினாரா? இல்லை. ஏன்? நம்ம ஆளுக்கு அந்த பொன்வெட்டுல போட்டு தள்ளிடுவான்னு அவருக்கு நல்லா தெரியும். பார்த்தாரு, இந்த பிறவி சரியா வராது. ஒவ்வொரு பிறவியா கேட்கிறாரு. காட்டாற்று வெள்ளம் என கரை புரண்டு ஓடுவேனே. திருப்பதி மலை மேல ஒரு காட்டாற்று வெள்ளமா நான் பிறக்க கூடாதா பெருமாளேன்னு கேட்டாரு. ஆனா காட்டாற்று வெள்ளம் நல்லதா செய்து? சுனாமி மாரி நல்லது கெட்டது எல்லாத்தையும் புடுங்கிட்டு ஓடுதே. பெருமாளே வேண்டாம் வேண்டாம், உன் அடியாருக்கு நான் துன்பம் இழைத்து விடுவேன்னு ஒவ்வொரு பிறவியாக கேட்டுக்கிட்டே வர்றாரு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துனது பவளவாய் காண்பேனே. பெருமாள் வெளியில கிளம்பி வரும்பொழுது அந்த வாசப்படி இருக்கு பாருங்க. இன்றைக்கும் எல்லா வைணவ தலத்திலும் எல்லா பெருமாள் கோவிலிலும் இருக்கக்கூடிய கருவறை படிக்கு பேரு குலசேகரன் படின்னு பேரு. ஏனென்றால் குலசேகர ஆழ்வார் தான் அந்த படியா கிடக்கணும், படியா பிறக்கணும்னு பெருமாளிடத்திலே கேட்டார். அதனாலதான் இன்னைக்கும் பெருமாள் வீதி உலா போறதுக்கு முன்னால
அந்த படியில நிறுத்தி திருவந்தி காப்பு என்று தீபாராதனை கட்டி கண்ணேறு கழித்து பெருமாளை வெளியில் அனுப்புறாங்க. என்ன அவர் அழகிய மணவாளன் இல்லையா? அதை பார்த்து அந்த பிறவியா எனக்கு கொடுன்னு கேட்டார். அதுலயாவது திருப்தி அடைஞ்சாரா? அடைய மாட்டார். ஏன்? எவனாவது ஒரு பணக்காரன் வந்து தங்க தகடு போட்டு அந்த படியை மூடிடுவான். இப்ப பெருமாளை பார்க்க முடியாது. யோசிச்சாரு, நான் தேர்ந்தெடுக்கிற எல்லா பிறவியிலும் குறை இருக்கிறது பெருமாளே, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே, ஓங்கையிலே விட்டுறேன். நான் எந்த பிறவியை கேட்டாலும் குறையுடைய பிறவியா இருக்குது. கண்ணதாசன் தான் ரொம்ப அழகா சொல்லுவான். இப்ப ஒரு சின்ன கற்பனை தான், இது உண்மை அல்ல. இப்போ உங்க எல்லார் கையிலையும் ஜாங்கிரிய கொடுத்துட்டு ஒரு கையில இன்னொரு கையில லட்டையும் கொடுக்குறேன், ரெண்டையும் கொடுத்துட்டு ரெண்டுல ஏதாவது ஒன்றை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அட சக்கரை வியாதி இருந்தா கூட தான் பரவாயில்லடா அப்படின்னு எதையோ ஒன்று எடுத்து சாப்பிடுவீங்க. ஆனால் மனசு நிறைவடையுமா? அடையாது. இதை சாப்பிட்டதுக்கு பதிலாக பேசாமல் லட்டை சாப்பிட்ருக்கலாமோ? லட்டு சாப்பிட்டவங்களாம் லட்டு சாப்பிட்டதுக்கு பதிலாக ஜாங்கிரியை சாப்பிட்ருக்கலாமோ? மனித மனம். அதனால் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் எழுதினான், கடவுள் 2 பொருளை என் கையிலே கொடுத்து விட்டு 2இல் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னால், தேர்ந்தெடுத்த ஒன்றை குறித்து எண்ணுவதை விட தேர்ந்தெடுக்காமல் விட்டதை பற்றி எண்ணி வருந்தி வாழ்வதுதான் மனிதனுடைய வழக்கம் என்று சொன்னான். அதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய குடை. அதனால பார்த்தார் குலசேகர ஆழ்வார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே, ஓங்கிட்டே விட்டுட்டேன் பெருமாளே, நீ என்ன பிறவி கொடுக்கிறாயோ அந்த பிறவியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று முழுக்க கடவுளிடத்திலே சரணாகதி அடைக்கிற தன்மை குலசேகர ஆழ்வார் பாட்டில் இருக்கு. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தெரியுமான்னா தெரியாது. ஒவ்வொரு குழந்தையும் நாம நினைப்பது போல் பக்தி இலக்கியம் என்று சொல்லுவது வெறும் மனப்பாட பகுதிக்கு அல்ல. பக்தி இலக்கியம் என்று சொல்வது கோவிலிலே பாடப்படுவது மட்டும் அல்ல, அதை தாண்டி சமூக சிந்தனை அந்த பக்தி இலக்கியத்துக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது. அதற்குள்ளே இருக்கிற ஆற்றல் வாய்ந்த தன்மை, இதையெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொன்னால்தான் பக்தி இலக்கியத்தினுடைய சிறப்பு நமக்கு புரியும். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று சொன்னார்களே, அப்படி பக்தி இலக்கியத்திலே இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சுவையும் நாம் அனுபவிப்பதற்காக எழுதப்பட்ட ஒன்று. அது பக்தி பாடல்களாக இருக்கலாம், சமய தத்துவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கலாம். முதல் 3 திருமுறையான ஞானசம்பந்த பெருமான் தொடங்கி அடுத்த 3 திருமுறையான திருநாவுக்கரசரிலே தொடர்ந்து அடுத்ததாக 7ஆம் திருமுறையாக இருக்கிற சுந்தரராகட்டும், 8ஆம் திருமுறையாக இருக்கட்டும் மணிவாசகராகட்டும், 9 பேர் எழுதிய தொகுப்பாக இருக்கிற 9ஆம் திருமுறையாகட்டும், 10ஆம் திருமுறை திருமூலர். பெரியோர்களே, குழந்தைகளுக்கு நல்ல நல்ல பாடல்களை கற்றுக் கொடுங்கள். வீட்டில் நாம சொன்னாதான் அதுங்க திரும்ப சொல்லும். நாம உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு குழந்தைகளை மட்டும் சொல் என்று சொல்லுவதிலே அர்த்தமில்லை என்ற காரணத்தினால் ஒவ்வொரு வான் மலர் என்று சொன்னார்கள், தேன் சிந்துகிற வான்மலர் என்று சொன்னார்களே, அந்த தேன் சிந்துகிற வான் மலரினுடைய நறுமணம் உலகெங்கும் பரவி வீசும். அதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கை சிறக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.